வெல்கம் டு மை ஜப்பான் ட்ராவல் vlog. ஸோ ஹோம்மேட் பிரியாணி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது ஒரு வாட்டி செஞ்சிட்டோம்னா நான் ஒரு 1 month வரைக்கும் வச்சுக்குவேன். ஸோ இது ஒரு ட்ரை பேனில் குருமிளகு, சீரகம், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூக்கு, ஜாதிபத்திரி, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், கடல்பாசி எல்லாத்தையும் போட்டு ஒரு ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த வர கொத்தமல்லி இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் அரைக்கும் போது வந்து கொத்தமல்லி பவுடர் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி அரோமா வரும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கலர்லாம் மாறக்கூடாது, கருகும் விட்டுறாதீங்க. ஸோ அந்த அரோமா வந்தோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நான் கொத்தமல்லி பவுடரும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். ஒரு காற்று போகாத கண்ணாடி டப்பாவோ பாட்டிலோ போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இது ஒரு டைம் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும், அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மை சேனல்.